இன்னைக்கு நான் பார்த்தீங்கன்னா வந்து ஜிடிஎஃப்ஐ சூச்சு சார்லஸ் இந்த மைன்கிராஃப்ட் விட்டுருங்க. ஜிடிஎஃப்ஐ சூச்சு சார்லஸ் இந்த மாதிரி ஜிடிஏ ஒய்சிட்டி சேலண்டஸ் இந்த மாதிரி கேம்ஸ்லாம் ஃப்ரீயாக எப்படி டவுன்லோட் பண்ணி விளையாடுறது தான் பார்க்க போகிறோம். டவுன்லோட் பண்ணதில்லை, டவுன்லோட் பண்ணாமல் விளையாடுறதுன்னு பார்க்க போகிறோம். ஓகேவா? ஓகே, நம்ம கேம் பிளேயில் எல்லாத்தையும் பார்க்குறோம். ஓகே காய்ஸ், இது எப்படி நீங்கள் டவுன்லோட் பண்ணி கேட்டிங்கன்னா அது கூட ஆப் தேவை. என்ன ஆப்னா சிக்கி க்ளவுட்ஸ் கேம். சிக்கி க்ளவுட்ஸ் கேமில் நீங்கள் வந்து இருக்கிற எல்லா பிசி கேம்ஸையும் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதெல்லாம் டவுன்லோட் பண்ணி நீங்கள் விளாண்டுக்கலாம். சிக்கி க்ளவுட்ஸ் கேம்ஸில் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா ஜிடிஎஃப்ஐ இருக்குது, ஸ்பைடர்மேன் கேமு, கார் ரேஸ் எல்லா கேமுமே இருக்குது. இப்போ நான் வந்து எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஜிடிஎஃப்ஐ கேமுக்குள்ளே போகிறேன்னு வச்சுக்கோங்க. எனக்கு வந்து இமெயில் ஐடி கேட்கும், அதை மட்டும் கொடுக்கணும். நான் என்னோட கொடுக்கல, ஏன்னா வந்து எனக்கு அந்த இமெயில் ஐடி தெரியாது, அதெல்லாம் கொடுக்கல. இந்த மாதிரி வெக்டடி பாஸ்வேர்டெலாம் கேட்கும், அதெல்லாம் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு நீங்கள் வந்து ஒரு நம்பர்ஸ் காமிக்கும். இப்போ ஜிடிஎஃப்ஐனா வந்து ஒரு சில பேர் இருப்பாங்க. இப்போ காலையில் ஒரு 6 மணிக்கு விளையாடுறீங்கன்னு வச்சுக்கோங்க, 8 மணிக்கு விளையாடுன்னு வச்சுக்கோங்க. அப்போ அந்த டைமில் வந்து ஒரு 800 பேர் 1000 பேர்னு காமிப்போம். அந்த 1000 பேரை தாண்டி நீங்கள் வந்து உங்களோட கோடு சொல்லுவாங்க. அந்த கோடை மனசில் நீங்கள் நினச்சிக்கிட்டே வந்து வெயிட் பண்ணிங்கன்னா உங்களோட கோடு இப்போ என்ன 1000 பிளேஸ் இருக்காங்க. இப்போ உங்களோட கோடு வந்து 101 வச்சுக்கோங்க. 101ல் உங்கள் கோடை வந்து கரெக்டாக பார்க்கணும். பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா அந்த உங்கள் கோடு வந்த உடனே உங்களை கேமுக்குள்ளே கூப்பிட்ருவாங்க. நீங்கள் கேமுக்குள்ளே போயிட்டு விளையாடலாம். நானும் விளையாண்ட படம் வந்துச்சுங்க, ஆனால் எங்கள் அம்மா ஃபோனில் விளாண்டேன். இது வந்து எங்கள் பாட்டி ஃபோன், அதனால் வந்து இதில் வந்து இமெயிலெலாம் எங்கள் பாட்டி ஃபோனில் இமெயிலெலாம் இல்லை, இருக்குது. ஆனால் கொடுக்கணுமா நான் சேஃப்டி இல்லையான்னு தெரில, அதனால் நான் கொடுக்கல. ஆனால் இந்த மாதிரி கேம் பிளேலாம் வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். சூச்சு சார்லஸும் இருக்குது, அதுவும் ஆனால் காமிக்கிறேன். சூச்சு சார்லஸ் கூட நீங்கள் வந்து விளையாடலாம். நான் விளையாண்டுருக்கேன். சூச்சு சார்லஸ் எப்படின்னு தெரியல, கேம் வந்து விளையாண்டிங்கன்னா ரொம்ப லேங்கு, ஒரு செகண்டுக்கு லேங் ஆகும், ரொம்ப லேங் ஆகும். சூச்சு சார்லஸ் அந்த மாதிரி கேம்ஸு ஜிடிஎஃப்ஐ ரொம்ப லேங் ஆகும். விளையாண்டா வந்து நீங்கள் எப்படியா இருந்தாலும் இந்த கேம் விளையாடுறது எப்படின்னா வந்து மிட் நைட்டில் விளையாடுறது ரொம்ப நல்ல விஷயம். அதுவும் வெளிநாட்டில் இருந்தால் மிட் நைட் கொஞ்சம் கெட்ட விஷயம் தான். ஏன்னா வந்து மிட் நைட்டில் வந்து நம்ம விளையாண்டுட்டு இருக்கும்போது ஃபாரினர்ஸ் எப்படி இது மார்னிங் தானே, அதனால் அவங்களும் விளையாடுவாங்க. அதை மாதிரி எடுத்துக்க தேவையில்ல. மிட் நைட் கொஞ்சம் கம்மியாக இருக்கும், அளவு தான், ரொம்ப அதிகமாக இருக்காது. ஆனால் மிட் நைட் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். மிட் நைட் விளையாடுறது ரொம்ப சூப்பரான விஷயம். நீங்கள் மார்னிங் விளையாடுறது ஒரு விஷயமே அதெல்லாம் வேஸ்ட்டு. மிட் நைட் விளையாடுங்க, செம்மையாக இருக்கும். ஓகேவா? மார்னிங் விளையாண்டிங்கன்னா வந்து எல்லோரும் எடுப்பாங்க, அதனால் வந்து அந்த வேர்ல்டு முழுக்க எல்லோரும் இந்த இதில் எடுப்பாங்க. அதனால் உள்ளே போகிறதுக்கு ரொம்ப லேட் ஆகும். ஆனால் இந்த மாதிரி ஆகும், நீங்கள் போகிறதுக்கு ரொம்ப லேட்டாகி ஒரு டென்ஷன் உங்கள் மண்டியில் லைட் ஆகும். ஏன்னா கண்டிப்பாக 1 hour வெயிட் பண்ணி போகிற மாதிரி தான் இருக்கும். 1000 பேர்ஸ்லாம் வந்துட்டாங்கன்னா ஒரு 3 hours இல்லை 2 hours தான் வெயிட் பண்ணணும். நான் வந்து 30 minutes வெயிட் பண்ணல, ஒரு 1 minute தான் வெயிட் பண்ணேன். சூச்சு சார்லஸ் நான் விளையாடும்போது ஒரு பகல் டைம் தான், ஆனால் வந்து அதில் 8 பேர் தான் இருந்தாங்க. நான் உள்ளே போயிட்டேன். உங்களுக்கு லக்கியாக இருந்துச்சு அந்த மாதிரி வந்துடலாம். நீங்களும் இந்த மாதிரி பண்ணலாம், ஈஸியாக தான் இருக்கும். ஓகேவா? இந்த மாதிரி நீங்களும் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இது வந்து ரியலாக ஃபேக்கான்னு கேட்டிங்கன்னா உண்மையாக ரியல் தான். இது யாரும் ஃபேக்கெலாம் நம்பாதீங்க, ரியல் தான் இது. எல்லோரும் நீங்கள் டவுன்லோட் பண்ணி விளையாடலாம். இல்லை காசு கேட்கமாங்க, அதெல்லாம் ஒன்றுமே இல்லை. காசுலாம் சுத்தமாக இல்லை, கேட்க மாட்டாங்க. ஆல்வேஸ் ஃப்ரீ. நீங்கள் 3 minutes விளாண்டுக்கலாம். விஐபி டிக்கெட் இருக்குது, அதுக்கு வேணால் காசு கேட்பாங்க. அதுக்கு நீங்கள் காசு கேட்கலாம், கொடுத்துக்கலாம், இல்லை கொடுக்காம கூட போகலாம். விஐபி டிக்கெட்னால் உடனே அனுப்பி விட்ருவாங்க. இல்லை நார்மல்னால் நீங்கள் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி போகிற மாதிரி இருக்கும், அது நார்மல். விஐபி டிக்கெட் வந்து ரொம்ப நேரம் இது பண்ணி போடுற மாதிரி இருக்கும், அதுதான். அதனால் நீங்கள் ரொம்ப நேரம் இதெல்லாம் பண்ண தேவையில்ல, ஈஸியாகவே இது பண்ணலாம். நீங்கள் விஐபி டிக்கெட்ஸ் வந்து வேறு பண்ணாதீங்க. அதிகமாக விஐபி டிக்கெட்ஸ் வேஸ்ட்டு தான். அதனால் வந்து நீங்கள் நார்மலாக வெயிட் பண்ணி போகிறது நல்ல விஷயந்தான். ஏன்னா வந்து விஐபி நீங்கள் கேம்ஸும் வாங்கலாம். கேம்ஸ் வாங்கினா அது ஒரு கிட்டத்தட்ட ஜிடிஎஃப்ஐ நான் பார்த்த வரைக்கும் 1500 ஜிடிஎஃப்ஐ சொல்கிறாங்க. அதுவும் பிசியில் விளையாண்டவன்ட்டு அது வரும். ஜிடிஎஃப்ஐ 1500 சொல்கிறாங்க. அதுவும் வந்து ரெண்ட்டுக்கு, ஒரு வருஷம் ரெண்ட்டுக்கு 1500 ஜிடிஎஃப்ஐ. வேணும்னா வாங்கிக்கோங்க, இல்லைனா வாங்க விட்ருக்காங்க. இன்னும் நெக்ஸ்ட் இந்த மாதிரி ஜிடிஎஃப்ஐ ஃப்ரீயாக டவுன்லோட் பண்ணால் வேணும்னா சொல்லுங்கள். மைன்கிராஃப்ட் ஃப்ரீயாக டவுன்லோட் பண்ணால் சொல்லுங்கள், ஆனால் அதுவும் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய். அது மாதிரி லைக் ஷேர் சர்ப்ரைஸ் எல்லாம் பண்ணுறீங்க. அது வேணும்னா சொல்லுங்கள், மைன்கிராஃப்ட் நான் போடுறேன், எல்லாமே போடுறேன். மறக்காமல் லைக் பண்ணுறேங்க காய்ஸ். ஒரு லைக்கு முக்கியம் காய்ஸ். சரி காய்ஸ், உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள், மைன்கிராஃப்ட் வீடியோ நான் போடுறேன். பாய் காய்ஸ், லைக் பண்ணுறேன்.